பாவை ஐஏஎஸ் அகாடமி நண்பர்களே மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம குரூப் 2A டெஸ்ட் பேட்சோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் தாங்க பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 1 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பாலிட்டி, கொஷின்ஸ் 1 to 50. ஸோ பாலிட்டியே பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோவை கவர் பண்ண போகிறோம். மாணவர்களே நண்பர்களே, ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் நமக்கு அதிகபட்சமாக 100 கேள்விகள் இல்லை 200 கேள்விகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஆன்சர் கீ டிஸ்கஷன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதே போல் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆன்சர் கீ டிஸ்கஷனில் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஈஸியாக எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே மாணவர்களே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. ஓகே, இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எதை கவர் பண்ணியிருக்கோம் பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம என்டையராகவே ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணியிருக்கோம். 6th to 8th போர்ஷனை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ். நம்ம பார்க்க போகிற 100 கேள்வியில் 50 கேள்விகள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் சிவிக்ஸ் கவர் பண்ணுறோம். செகண்டும் பார்த்திங்கன்னா சிவிக்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது 6th to 8th சிவிக்ஸ் புக்கில் இருக்கிற முக்கியமான கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. மவுண்ட் சிண்ட்ரம் மேகாலயா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா. ஜெய்சல்மர் ராஜஸ்தான் லோயஸ்ட் ரெயின்ஃபால் இந்தியா. மவுண்ட் சிண்ட்ரம் மேகாலயா இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி. ஜெய்சல்மர் ராஜஸ்தான் இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, போத் 1 and 2ங்க. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி நம்ம போகலாங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தமிழ் டிக்ளேர்ட் as a classical language in 2004 by Government of India. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ங்க. ரெண்டாவது, currently 7 languages declared as a classical language by Government of India. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 2004ஆம் ஆண்டில் தமிழ் செம்மொழியாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. தற்போது மொத்தம் 7 மொழிகள் செம்மொழியாக இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விடை பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தாங்க. சரிங்களா? இந்த செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதோட சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, எங்கள் டெஸ்ட் பேட்சை தவிர மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. ஸோ பாருங்கள், இங்கே நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம், மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ப்ளஸ் எந்தெந்த ஆண்டு வந்து அதை அங்கீகரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா 2004, சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் 2005, கன்னடா 2008, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 7 லாங்குவேஜஸ். ஆனால் உண்மையான பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது? 6 இருக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஈஸியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கு, மலையாளம். சரிங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ்னா தெலுங்கானாவுக்கு தெலுங்கு காமனாக போயிடுதுங்க. சரிங்களா? அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் இல்லாமல் 2 மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் 1, அதுக்கப்புறம் ஒடியா 1. இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஏன்னா வரப்போகிற குரூப் 2A கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூற்றுகள் பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்குறாங்க அதிகமாக. ஏன்னா குரூப் 1 நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு, சரிங்களா, ஆனுவலி 2 மேஜர் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி உள்ள ஸ்காலர்ஸ்க்கு ஆனுவலி 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் இன் கிளாசிக்கல் லாங்குவேஜ், சரிங்களா, வில் பி செட்டப். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கிளாசிக்கல் ஸ்டடீஸ், சரிங்களா, அதை வந்து செட் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா யூஜிசியோட ரிக்வஸ்ட் படி ப்ரொஃபஷ்னல் சேர்ஸ் இந்தியாவில் வந்து எந்த இடத்துலலாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு இருக்கை ப்ரொஃபஷ்னல் சேர்ஸ், அந்தந்த மொழி சார்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் சேர்ஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் இந்த 3 பெனிஃபிட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேள்விகள் நம்ம வந்து குரூப் 2ல எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? ரீசன் அசர்ஷன் ரீசன் பேஸ் கூட கேட்கலாம். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா
அறிவிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு அந்த பெனிஃபிட்டில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுத்தா கூட கேட்கலாம் நமக்கு. ஸோ இதை பார்த்துக்குங்க. நம்ம 3வது கேள்வி போகலாங்க. சூஸ் த ராங் பேர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th to 8 நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் என்டையராகவே ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் என்னென்ன வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கோ அது எல்லாமே நம்ம கொஷின் ஃபார்மேட்டாக தான் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது சிவிக்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாலிட்டியில் வருமா நீங்கள் கேட்கலாம். பட் நம்ம ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணியிருக்கோம். சிவிக்ஸ் புக்ஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. சரிங்களா? ஓகே, பாருங்கள். சூஸ் அ ராங் பேர், தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டான்சஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், யக்ஷானா கர்நாடகா, குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ், கதக் கேரளா, பரதநாட்டியம் தமிழ்நாடு. சரிங்களா? யக்ஷானம், குச்சிப்புடி, கதக் மற்றும் பரதநாட்டியம் தமிழ்நாடு. இதில் வந்து எது ராங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ராங் என்று கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கதக் கேரளா இது வந்து ஒரு தவறான ஒரு ஆப்ஷனுங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, தவறானது. இந்த சைடில் பாருங்கள், சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிளாசிக்கல் டான்சஸ். சரிங்களா? சங்கீத் நாடக் அகாடமி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அமைச்சகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் சங்கீத் நாடக் அகாடமியும் வந்து ரெகனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த கலாச்சார ஓரியன்டாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ல் கூட பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ் பேஸ்டு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பரதநாட்டியம் ஃப்ரம் தமிழ்நாடு, கதக் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ், கதகளி ஃப்ரம் கேரளா, குச்சிப்புடி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஒடிஷி ஃப்ரம் ஒடிஷா, சத்ரியா ஃப்ரம் அசாம், மணிப்புரி ஃப்ரம் மணிப்பூர், மோகினியாட்டம் ஃப்ரம் கேரளா. ஸோ இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் சப்ஸ்கிரைபர்ஸ், பாவை ஐஏஎஸ் அகாடமியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் சப்ஸ்கிரைபருக்கு இந்த பிடிஎஃபை உங்கள் மெயில் ஐடிக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா? ப்ளஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் சரி. சரிங்களா? இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் பாருங்கள். மற்ற இதர மாணவர்கள் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொஷின்ஸ் ஃபார்மேட்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாங்க. ஓகே, 4வது கேள்வி பாருங்கள். கார்பா மற்றும் தாண்டியா ஆர் த ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப். கார்பா மற்றும் தாண்டியா ஆகிய நாட்டுப்புற நடனங்கள் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குஜராத்ன்னு. சரிங்களா? நமக்கு தெரியும் தாண்டியா முக்கால்வாசி குஜராத்து, இது ஞாபகம் கார்பா. சரிங்களா? கார்பா மற்றும் தாண்டியா எந்த மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஃபேமஸுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபோக் டான்ஸ் இன் தமிழ்நாடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன்னா மேக்ஸிமம் கேட்குற மாதிரி இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக வந்து எதாவது டான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். கிளாசிக்கல் டான்ஸ் கேட்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஃபோக் டான்ஸ் கேட்டிருக்கலாம். அதர்வைஸ் நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு பேஸ்டு கிளாசிக்கல் டான்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்கன்ட்டு. இதில் பாருங்கள், தமிழ்நாடு ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம், கும்மி, கைசிலம்பு ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகம், கோலாட்டம், குறவஞ்சி, பாவைக்கூத்து, பொம்மலாட்டம். இதை மாதிரியும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. பட் இது வந்து மேஜர் ஃபோக் டான்ஸ் இன் தமிழ்நாடு. இதை நீங்கள் எழுதி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ அப்படின்னு வரும்பொழுது, ஏன்னா குரூப் 2 குரூப் 2 கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்க போது தெரிஞ்சு போச்சு. இன்டர்வியூ வரும்பொழுது இது ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறதுக்காவது நம்ம ஒரு 5-6 டான்ஸஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதில் எழுதி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. V.A. Smith called India as a என்தாலஜிக்கல் மியூசியம் டியூ டு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என V.A. Smith குறிப்பிடுகின்றார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ரேஷியல் வெரைட்டி, பல்வேறு இனங்கள் உள்ளதால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என்தாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்குங்க. 6வது கேள்விங்க. Tiger is the largest cat species. India has 70% of tiger population in the world. This tiger adopted as a national animal in. பூனை இனத்தில் மிகப்பெரியது புலி. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் 70% இந்தியா கொண்டுள்ளது. இந்த புலியானது தேசிய விலங்காக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா
சி 1973. இது ஞாபகம் வச்சுங்க. இது ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க? 1992. ப்ராஜெக்ட் crocodile 1975. ரைனோரஸ், சரிங்களா, காண்டாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரைனோ விஷன் 2020 பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2005 ஆரம்பித்தாங்க. ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் உங்களுக்கு கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அக்வாட்டிக் அந்த அனிமல், சரிங்களா, டால்ஃபின் கொடுத்துருப்பாங்க. அது கேஞ்சஸ் தான் டால்ஃபின் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், சரிங்களா, அது இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எலிஃபண்ட், சரிங்களா. இது வந்து அக்வாட்டிக் அனிமல், நீர் சார்ந்த ஒரு தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் டால்ஃபின், கங்கை டால்ஃபின், சரிங்களா. அடுத்த கேள்வி போகலாங்க. கரண்ட் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்டு பை, சரிங்களா. இந்திய தேசிய கொடியின் தற்போதைய வடிவத்தை வடிவமைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாம் தெரியும். ஆன்சர் பார்த்திங்கன்னா பிங்காலி வெங்கையா, சரிங்களா. பிங்காலி வெங்கையா தான் அங்கே வந்து அதை டிசைன் பண்ணியிருந்திருப்பார். இது ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு கொஷினாக இருந்தாலும் இது சிவிக்ஸில் தான் வருது, நமக்கு பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் நேஷ்னல் ஆந்தம் ஒரிஜினலி ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஆந்தம் அக்செப்டட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் 26th January 1950. நமது தேசிய கீதம் முதலில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதன் ஹிந்தி மொழியாக்கம் ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் டி. இது கரெக்டானது நம்ம பார்க்கலாம் என்னென்ட்டு. ஸோ அவர் நேஷ்னல் ஆந்தம் ஒரிஜினலி ரிட்டன் இன் பெங்காலி. ஸோ பெங்காலில் தான் எழுதியிருக்காங்க. இது சான்ஸ்கிரிட் கொடுத்துருக்காங்க. இது தப்பான ஒரு ஆப்ஷன். ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஆந்தம் அக்செப்டட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் 24th January 1950. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950ங்க. 2 நாள் வந்து பின்னாடி இருக்குது, முன்னாடியே நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அதே போல் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, சரிங்களா, இந்த நேஷ்னல் ஆந்தத்தை எங்கே பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக்லி சங் ஆன் 27th December 1911. 1911 டிசம்பர் மாதம் 27 பாடியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா, இப்போதைக்கு இருக்க கல்கட்டா செஷன், ஐஎன்சி செஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான், சரிங்களா. 1911 வருடத்தில் அப்போ இருந்த செஷனில் தான் ஃபஸ்ட்டு பப்ளிக்காக பாடியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது கேள்வி, மகாத்மா காந்தி பர்த்டே October 2 டிக்ளேர்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் ஃப்ரம் 2000 பை. ஸோ நமக்கு தெரியும் மகாத்மா காந்தியோட பர்த்டே வந்து UN ஐநா என்ன பண்ணியிருக்காங்க, நான் வயலன்ஸ் டே 2007 பண்ணாங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க, யுனைடெட் நேஷன். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக 2007 முதல் கடைபிடிக்கும் அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சில குழப்பங்கள் வரலாம் மாணவர்களே, நண்பர்களே, இதை ஞாபகம் வச்சுங்க. நான் வயலன்ஸ் டே அப்படின்றது வேறு, வேர்ல்டு பீஸ் டே அப்படின்றது வேறு. இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் இல்லை அல்லது பார்த்திங்கன்னா வேர்ல்டு பீஸ் டே, ரெண்டுமே ஒன்று தாங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் சம்டைம்ஸ் அஃபிஷியலி நோன் அஸ் வேர்ல்டு பீஸ் டே. இதுவும் வந்து UN தான், சரிங்களா. ஐக்கிய நாடுகள் சபை தான் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 21st September. ஞாபகம் வச்சுங்க. வேர்ல்டு பீஸ் டே அப்படின்னா 21st September. நான் வயலன்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் October 2, சரிங்களா. ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10வது கேள்வி பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். BN Rao வாஸ் அப்பாயிண்டட் அஸ் எ கான்ஸ்டியூஷனல் அட்வைசர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 15 உமன் மெம்பர்ஸ் வேர் இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. BN Rao அரசியலமைப்பின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2. மாணவர்களே,
டிஸ்கஷனை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஸ்கஷனில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸோ இல்லை வந்து உங்கள் ஓன் மெட்டீரியலோ நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம், சரிங்களா? பட் அப்டேட்டட் அந்த எல்லாமே டிஸ்கஷனில் தான் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இது ஒரு ரிவிஷன் போலே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி? அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், கண்டிப்பாக டிராஃப்டிங் கமிட்டியை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அதில் வந்து உறுப்பினராக இருந்திருக்க மாட்டாருங்க, சரிங்களா? நம்ம இப்போ டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947 இந்த டிராஃப்டிங் கமிட்டியை வரைவு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க. சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர், சரிங்களா? அதை தாண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 6 உறுப்பினர்கள். ஸோ மொத்தம் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கரையும் சேர்த்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க, சரிங்களா? 6 உறுப்பினர்கள் பேர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை பொறுமையாக நீங்கள் பாருங்கள். கேஎம் முன்ஷி, முகமது சதுதுல்லா, ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கோபாலசுவாமி ஐயங்கார், மாதவராவ். இந்த மாதவராவ் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல் மிட்டர் அப்படின்ற ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாதவராவ் வந்திருப்பார், சரிங்களா? அதே போல் டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிபி கைத்தான் அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி வராருங்க. ஏன்னா அவர் இறந்துருவார், கைத்தான் இறந்துருவார். அதுக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்துடுறாருங்க, சரிங்களா? ஸோ மொத்தம் 7 உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் பேரை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக கேட்கலாம். அதர்வைஸ் இன்னும் எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947 அப்பாயின்ட் பண்ணாங்க. அடுத்த கேள்வி போகலாம் மாணவர்களே. மாணவர்களே, நம்ம டெஸ்ட் பேட்சோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் இப்படி தான் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்குமே ஆன்சர் கீ வீடியோ டிஸ்கஷன் நம்ம போட போகிறோம் யூடியூப்பில். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம டிஸ்கஷனை நீங்கள் பயனுள்ளதாக எடுத்துக்கோங்க. 12வது கேள்வி பார்க்கலாம். த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிசர்வ்டு இன். இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் எந்த வாயு உள்ள பேழையில் பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் கேஸ், சரிங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் எண்டில் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கும் பொழுது அரசியலமைப்பு பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Z எல்லாம் படிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கலாம். அதுக்கு தான் இந்த டிஸ்கஷன் அப்படின்றது, இல்லை இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? 13வது கேள்வி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கூற்று காரணம், அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்சர்வ்ட் ஆன் செப்டம்பர் 15. ரீசன் பார்த்திங்கன்னா பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 கடைபிடிக்கப்படுகின்றது. காரணம் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேகமாகும். இது பார்த்திங்கன்னா இந்த கொஷினை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எப்படி அட்டன் பண்ணணுன்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு அசர்ஷன், இதுவும் இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட், இதுவும் கரெக்டாக இருக்கணும். ரீசன், இதுவும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் காரணமாக இருக்கணும், சரிங்களா? மொத்தம் 3 வகையாக இதை பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூற்று சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக, கூற்று கரெக்டாக அதை பார்க்கணும். காரணமும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக அது கரெக்டாக உண்மையாக அப்படி பார்க்கணும். 3வது கூற்றும் காரணமும் ஒத்துப்போகுதா அப்படி பார்க்கணும். அப்படி போனால் தான் நமக்கு ஆப்ஷன் கரெக்டாக வருங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் போத் A and R இஸ் கரெக்ட், பட் R இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் A, சரிங்களா? A மற்றும் R சரி, R ஆனது Aக்கு சரியான விளக்கம் அல்ல, சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சொல்லிட்டோம் செப்டம்பர் 15 தான் வந்து இன்டர்நேஷ்னல்ங்க டே ஆஃப் டெமோக்ரஸியை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 2020 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கோவிட் ஓரியன்டாக குரூப் 1லேயே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் குரூப் 2 குரூப் 4 எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா 2021 எண்டுக்கு வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக, சரிங்களா? ஆகஸ்ட்டு. குரூப் 4 பார்த்தீங்கன்னா டிசம்பர் கூட வந்துடலாம் எக்ஸாமு. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு மறந்து போயிடும். ஆனால் கேள்வி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி 2020 பார்த்தீங்கன்னா COVID-19 a spotlight on democracy, சரிங்களா? இது மார்க் பண்ணிக்கோங்க. COVID-19 a spotlight on democracy, அதுதாங்க வந்து 2020 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸியோட தீம், சரிங்களா? ஓகே, 14வது கேள்வி நம்ம போகலாம். இந்தியாஸ் ஃபஸ்ட் கார்ப்பரேஷன் த சென்னை கார்ப்பரேஷன் ஃபவுண்ட் இன். இந்தியாவின் முதல் மாநகராட்சியான சென்னை மாநகராட்சி உருவான ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆண்டு பார்த்திங்கன்னா 1688, சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. சூஸ் அ ராங் பேர், தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு வாலாஜாப்பேட்டை, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டவுன் பஞ்சாயத்து பாப்புலேஷன்
10,000க்கு மேலே இருந்தால் அது டவுன் பஞ்சாயத்து பாப்புலேஷன் நம்ம சொல்லாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் முனிசிபாலிட்டி, இது வந்து தவறான ஒரு விஷயங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் முனிசிபாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கமிஷனர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் முனிசிபாலிட்டி, சேர்மன் கிடையாதுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ தமிழில் பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை. பேரூராட்சி மக்கள் தொகை 10,000. பேரூராட்சியின் வந்து நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர். சரிங்களா? ஊராட்சியின் ஒன்றிய நிர்வாக அலுவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. 16வது கேள்வி. A district is divided into ward on the basis of dash population. மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. எந்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு 50,000ங்க. சரிங்களா? ஸோ ஒரு வார்டுக்கு கண்டிப்பாக 50,000 இருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் ஆர் த அப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு. கீழ்கண்டவற்றுள் கிராம ஊராட்சியின் அவசிய பணிகள் எவை? சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லேயிங் டவுன் ரோட், கிளியரிங் ரோட் ஆர் ஸ்ட்ரீட், லைப்ரரி. சரிங்களா? ஊர் சாலைகள் அமைத்தல், தெருக்கள் சாலைகளை தூய்மைப்படுத்தல். 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நூலகம் அமைத்தல். இதில் வந்து ஆப்ளிகேட்ரி, சரிங்களா, கட்டாயமாக செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2. சரிங்களா? இந்த லைப்ரரியெலாம் பார்த்திங்கன்னா வாலண்ட்ரி, அவங்களா பார்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆன்சர் ஏ. 18வது கேள்வி பார்க்கலாங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் வாஸ் enacted on April 24th, 1992. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். April 24 is a நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே. சரியான கூற்றை தேர்வு செய்க. தேசிய பஞ்சாயத் ராஜ் சட்டம் ஏப்ரல் 24, 1992 கொண்டு வரப்பட்டது. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா போத் 1 and 2ங்க. இதில் நாங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சில கமிட்டிகள் உருவாக்கி வந்திருப்பாங்க பஞ்சாயத்து ராஜுக்கு. அதில் முக்கியமான கமிட்டிகளை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பாருங்கள். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957, விடி கிருஷ்ணமாச்சாரி கமிட்டி 1960, ஜெயின் ஸ்டடி குரூப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 1966, அசோக் மேத்தா கமிட்டி 1978, ஜிவிகே ராவ் கமிட்டி 85, எல்எம் சிங்வி கமிட்டி 86, தங்கான் கமிட்டி பார்த்திங்கன்னா 1989, மொஹிந்தர் சிங் 2013. ஸோ மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் கொடுத்து கண்டிப்பாக கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 19. சூஸ் அ ராங் பேர், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆர்டிக்கல் அதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் கன்ஃபர்ட் டு சிட்டிசன்ஸ். ஸோ இந்த பட்டயங்கள் அளித்தல் அது பார்த்திங்கன்னா எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் சரத் பார்த்திங்கன்னு வச்சுங்க 18. சரிங்களா? அப்போ 17 எதை பற்றி பேசும் சொல்லுங்கள்? ஆர்டிக்கல் 17 எதை பற்றி பேசும்? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிப்பது தான் வந்து 17ங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். ஆர்டிக்கல் 15, சரிங்களா, டீல்ஸ் வித் ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சரிங்களா, சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் என கூறுகிறது. 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா, பொது வேலைவாய்ப்புகள் சமத்துவத்தை கொடுப்பது. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 7. ஸோ ஆர்டிக்கல் 17 பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 18. சரிங்களா? அடுத்தது, நேஷ்னல் பார்ட்டி ரெகனைஸ்டு பை எலெக்ஷன் கமிஷன் மஸ்ட் செக்யூர் டேஷ் ஓட்ஸ் ஆர் சீட்ஸ் இன் லோக்சபா சீட்ஸ். தேர்தல் ஆணையத்தால் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட எத்தனை மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது ஓரியன்டாக ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் பார்த்திங்கன்னா எலெக்ஷன், நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. சரிங்களா? நம்ம எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு மே எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு மே அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி வரும்பொழுது அதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா ஏப்ரல் டு மே வரும்பொழுது நமக்கு வந்து ஆகஸ்ட்டு 8th மந்த் பார்த்திங்கன்னா குரூப் 2 நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எலெக்ஷன் கமிஷன் ஓரியன்டாவோ, ஆர்டிகல்ஸ் ஓரியன்டாவோ, சரிங்களா, இல்லை ரெகக்னிஷன் ஓரியன்டாக ஸ்டேட் பார்ட்டி, நேஷ்னல் பார்ட்டி ரெகக்னிஷனோட கண்டிப்பாக கேள்வி கேட்கலாங்க. இதில் பாருங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம் எத்தனை நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ்,
பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி, நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. இந்த நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 இருக்குங்க. 8 நேஷ்னல் பார்ட்டிஸ், தேசிய கட்சிகள், எலெக்ஷன் கமிஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட கட்சிகள் 8 இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 21வது கேள்வி போகலாம். ரெக்கக்னைஸ்டு ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஷுட் வின் மினிமம் %% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட மாநில சட்டமன்ற மொத்த தொகுதியில் %% தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும். ஒரு கட்சி ஸ்டேட் பார்ட்டி அப்படின்ற ரெகக்னிஷன் வாங்குறதுக்கு எத்தனை சதவீத தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 3. சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பற்றி பேசுறது, கண்டிப்பாக ஸ்டேட் எலெக்ஷன் பற்றி பேசும்பொழுது இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்கலங்க. சரிங்களா? ஒரு சாய்ஸ் மட்டும் கொடுக்கல, நிறைய சாய்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஆகணும் பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு தேவை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொடுத்துருக்குறாங்க. 3% தொகுதிகளை வெற்றி பெற்றால் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஓரியன்டாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. இதுதான் அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற க்ரைட்டீரியா. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபாலோ இருந்தாவே போதும், அதை வந்து ஸ்டேட் பார்ட்டியாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எ பார்ட்டி ஷுட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட் போல்ட் இன் எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் வின் அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் இன் தட் ஸ்டேட் அசம்பிளி. சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி நேம் வச்சுக்கோங்க. சரிங்களா? AAA அப்படின்ற ஒரு பார்ட்டி வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி ரெகக்னிஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% வேலிட் ஓட்டை கண்டிப்பாக அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், இப்போ தமிழ்நாட்டில் AAA பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% வேலிட் ஓட்டையும் வின் பண்ணியிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 சீட்டு. சரிங்களா? இது ரெண்டும் பூர்த்தி அடைஞ்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்டேட் பார்ட்டி ரெகக்னிஷன் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், எ பார்ட்டி ஷுட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட் போல்ட் இன் எலெக்ஷன் டு லோக்சபா அண்ட் வின் அட்லீஸ்ட் 1 சீட் இன் லோக்சபா. சப்போஸ் இந்த AAA பார்ட்டி தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டி லோக்சபா எலெக்ஷனில் 6% சரிங்களா வேலிட் ஓட்டை எடுத்துருந்துருக்கணும், ப்ளஸ் ஒரே ஒரு சீட் லோக்சபாவில் வின் பண்ணியிருந்தால் கூட அவங்க வந்து ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறிடுங்க. சரிங்களா? 3வது பார்க்கலாம், எ பார்ட்டி ஷுட் வின் மினிமம் 3%. இதை நம்ம பார்த்தோம். மினிமம் 3% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் மினிமம் 3 seats in legislative assembly whichever is higher. சரிங்களா? பார்ட்டி ஷுட் வின் மினிமம் 3% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து மொத்தம் சீட்டோட எண்ணிக்கை மாறும். அதில் மினிமம் 3% சீட் வின் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 3 seats, அதிகபட்சமாக ஒரு 3 சீட்டாவது வின் பண்ணியிருக்கணும். எது வந்து ஹையராக இருக்கோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி இருந்தாலும் அது ஸ்டேட் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி தாங்க. 4வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4வது ஆப்ஷன், எ பார்ட்டி ஷுட் வின் அட்லீஸ்ட் 1 சீட் இன் லோக்சபா ஃபார் எவ்ரி 25 சீட்ஸ். சரிங்களா? லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோக்சபாவில் கிட்டத்தட்ட 545 சீட்டுகள் இருக்குது. 25 சீட்டுக்கு 1 சீட் வின் பண்ணியிருந்துருக்கணும், அல்லது எனி ஃப்ராக்ஷன் தேர்ஃபோர் அலாட்டட் தட் ஸ்டேட்டுன்னு. சரிங்களா? அந்த மாநிலத்துக்கு ஒதுக்கின லோக்சபா சீட்டில் 25க்கு 1 வின் பண்ணால், இப்போ அப்படி வின் பண்ணால் கூட நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ஷனையும் பாருங்கள். சரிங்களா? 5th ஆப்ஷன், அண்டர் த லிபரலைஸ்டு க்ரைட்டீரியா ஒன் மோர் கிளாஸ். இதுதான் வந்து கடைசியாக ஆட் பண்ணப்பட்ட கிளாஸ் எலெக்ஷன் கமிஷனால். ஒன் மோர் கிளாஸ் தட் வில் பி எலிஜிபிள் ஃபார் ரெகக்னிஷன் ஸ்டேட் பார்ட்டி இஃப் இட் செக்யூர்ஸ் 8% ஆஃப் வேலிட் ஓட். சரிங்களா? இது எதுவுமே இல்லை. இந்த AAA பார்ட்டி பார்த்திங்கன்னா எந்த சீட்டு வின் பண்ணல, ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கிறாங்க. 8% வேலிட் ஓட்டு வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனால் எந்த சீட்டு வின் பண்ணல, லோக்சபாலையும் வின் பண்ணல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் வின் பண்ணல. அப்படின்னு பார்த்தா கூட 8% ஓட்டு வாங்கியிருந்தா அப்பயும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டி கிடைக்குங்க. சரிங்களா? இந்த 5 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கேள்விகள் வரலாம். ஓகே, நம்ம 22வது கேள்வி போங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்வு செய்க. கவர்னர் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்பாயின்ட் பை த பார்லிமெண்ட். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டிஸ்மிஸ் கவர்னர் ஃபார் ஹிஸ் ஆஃபீஸ் டியூரிங் கான்ஸ்டியூஷனல் வயலேஷன். மாநில அரசின் தலைவராக இருக்கும் ஆளுநர் பாராளுமன்றத்தால் நியமனம் செய்யப்படுகிறார். முதல் ஸ்டேட்மெண்ட். அரசியலமைப்பு
மீறப்படும் போது ஆளுநரை மாநில அரசு பதவி நீக்கம் செய்ய முடியும். 2வது ஸ்டேட்மெண்ட்டு ஏற்றுக்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்பாயின்ட் பை த பார்லிமெண்ட் கிடையாதுங்க, பிரசிடென்ட். ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து கவர்னரை அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ குடியரசுத் தலைவர். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தவறு. 2வது பாருங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டிஸ்மிஸ் கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் டியூரிங் கான்ஸ்டியூஷனல் வயலேஷன். இப்படி ஒரு இதுவே கிடையாதுங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கவர்னரை டிஸ்மிஸே பண்ண முடியாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. கவர்னரை பதவி விலக செய்ய முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரசிடென்ட் தாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கவர்னர் வேணால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னா கவர்னர் வேணால் பண்ணலாம். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவர்னரை என்றைக்கு டிஸ்மிஸ் பண்ண முடியாதுங்க. அடுத்த கேள்வி போகலாங்க. 23. கவர்னர் ஆஸ் சம் அப்பாயின்மெண்ட் பவர் பை கான்ஸ்டியூஷன். இந்த ஃபாலோயிங் ஹூ இஸ் நாட் அப்பாயிண்ட் பை த கவர்னர். இந்திய அரசியலமைப்பின்படி ஆளுநருக்கும் சில நியமன அதிகாரங்கள் உள்ளது. கீழ்கண்ட யாரை ஆளுநர் நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர் தாங்க. அட்வொகேட் ஜெனரல் ஒரு மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞர். சரிங்களா? மாநிலத்துக்கு சார்பாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் அவங்க தான் வாதாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறதும் இவங்க தாங்க. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவரையும் அப்பாயின்ட் பண்ணுறது அவங்க தான். அதோட உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களும் அப்பாயின்ட் பண்ணுறதும் கவர்னர் தாங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுங்க. ஏன்னா இவர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இவர் யார் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? மத்திய அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 24வது கேள்வி. சூஸ் த பவர் ஆஃப் கவர்னர். ஆளுநரின் அதிகாரத்தில் சரியானவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆளுநருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது, பார்க்கலாம். சம்மனிங் த செஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ப்ரோரோக் செஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆளுநரின் அதிகாரத்தில் சரியானவை தேர்ந்தெடுக்க. சட்டமன்ற கூட்டத்தை கூடுதல், சட்டமன்ற கூட்டத்தை ஒத்திவைத்தல், சட்டமன்றத்தை கலைத்தல். ஸோ இது கரெக்டான இது பார்த்திங்கன்னா 3மே கரெக்ட் தாங்க. சரிங்களா? சட்டமன்றத்தை கூட்டுதல், சம்மனிங், கண்டிப்பாக அது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தாங்க பண்ணுவாங்க, கூட்டுதல். சரிங்களா? ஒத்திவைத்தல், சரிங்களா, ப்ரோரோக், கம்ப்ளீட்டாக அந்த தொடரே முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் ப்ரோரோக். சரிங்களா? அதுவும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தாங்க. டிசால்வ், கலைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தாங்க. அப்போ இந்த அவை தலைவர்னு ஒருத்தர் பாருங்க பார்த்தீங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சரிங்களா, சபாநாயகர் அப்படின்றப்பார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்மெண்ட். சரிங்களா? டெம்பரவரியாக ஒத்தி வைக்கிறது. அட்ஜர்ன்மெண்ட் பண்ணுறது யார், அவையை அட்ஜர்ன்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க ஸ்பீக்கர். இது ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்ஜர்ன்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25வது கேள்வி பார்க்கலாங்க. ஸோ 25வது கேள்வி, சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மஸ்ட் நாட் பி லெஸ் தென் 40 மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மஸ்ட் நாட் பி மோர் தென் 1/3 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். சரியான கூற்றை தேர்வு செய்க. மாநில சட்டமேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். மாநில சட்டமேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 1/3 பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது கான்ஸ்டியூஷனில் கொடுத்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தாங்க. சரிங்களா? ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவைன்னு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மேலவை அவையில் 40க்கு உறுப்பினர்களுக்கு எண்ணிக்கை, உறுப்பினர் எண்ணிக்கை, சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதிகபட்சமாக 40 தாங்க. சரிங்களா? அது கம்மியாக இருக்கக்கூடாது. அதே போல் அதிகபட்ச சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் சீட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சீட்டு மாறும். அதிலிருந்து 1/3 தான். சரிங்களா? மஸ்ட் நாட் பி மோர் தென் 1/3 தான். அதை தாண்டி இருக்கக்கூடாதுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 40, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்லேருந்து 1/3 இருக்கணுங்க. இதில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் விதான் பரிஷத் நம்ம சொல்லாங்க. சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்ன விதான் பரிஷத் எதோ கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. மேலே விதான் அப்படி சொல்கிறாங்க. இஸ் அப்பர் ஹவுஸ்.
இது இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலத்தில் வந்து இந்த இரு அவை முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மாநிலங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைக் கேமரல் இரு அவை முறைகள் உள்ள மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 6ங்க. சரிங்களா? இதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 168, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த 6 மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். இதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்துருச்சு, கர்நாடகா வந்துருச்சு, தெலுங்கானா வந்துருச்சு. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் மேலே போனால் மகாராஷ்டிரா வந்துடும். நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிய வேண்டியது பீகார், உத்தரப்பிரதேஷ். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 6ல் பார்த்தீங்கன்னா சவுத்தில், சரிங்களா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா 3. அப்படியே பக்கத்தில் ஆந்திராவுக்கு மேலே லைட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வச்சுங்க மகாராஷ்டிரா 4, பீகார், உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க, மொத்தம் 6. அடுத்த கேள்வி போலாங்க. 26. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இஸ் பர்மனன்ட் ஹவுஸ். த டேர்ம் ஆஃப் மெம்பர்ஸ் எலெக்டட் இன் த ஹவுசஸ். மாநில சட்ட மேலவையானது ஒரு நிரந்தர அவையாகும். இதில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6 வருடங்கள்ங்க. இது இங்கே மட்டும் இல்லை, ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் உறுப்பினர்கள் 6 வருடங்கள் இருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 27வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் மேட்ச். சரிங்களா, சரியான இணையை தேர்வு செய்க. கண்டெஸ்ட் ஃபார் எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம லெஜிஸ்லேட்டிவ் மாநில சட்டசபை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நமக்கு 18 வயசு பூர்த்தி அடையணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 18ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு நமக்கு ஈஸியாக தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 18 வயசு இருந்தால் நம்ம ஓட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட் நிற்கணும், நமக்கு வயசு பார்த்தீங்கன்னா 25ங்க. சரிங்களா, எம்எல்ஏ சீட்டுக்கு 25, எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு முடிஞ்சிருக்கணுங்க. சரிங்களா, அதே எம்எல்சி மேலவை, மாநில மேலவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 30 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இது இங்கே மட்டும் இல்லைங்க, லோக்சபா இருக்குது பார்த்தீங்களா, லோக்சபா எம்பி, அதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 தான். இதுவே ராஜ்யசபா, சரிங்களா, ராஜ்யசபா எம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 30 தாங்க. சரிங்களா, ஓகே மாணவர்களே, நம்ம ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 2 குரூப் 2A டெஸ்ட் சீரியஸ் 2 புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலகிராம் அதே போல் யூடியூப் சேனலில் நாங்கள் செப்பரேட் வீடியோ டெஸ்ட் ஷெடியூலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா, இதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் மட்டும் பார்க்கலாம். டெஸ்ட் பேட்சோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் 27ங்க. சரிங்களா, மீடியம் ஆஃப் டெஸ்ட் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து டெஸ்ட் பேட்ச் 1ஓட கொஷின் பேப்பர். அது எப்படி இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே போல் தான் அதுவும் இருக்கும். குரூப் 2 ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தாங்க இருக்கும். சரிங்களா, கொஷின் பேஸ்ட் ஆன் நியூஸ் சமச்சீர் புக்ஸ். கேள்விகள் மொத்தம் 3000. இது எப்படின்னு நாங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். ஃபார் ஈச் டெஸ்ட் ஃப்ரீ சப்ஜெக்ட் மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்க மெயில் ஐடியில் கொஷின் பேப்பரும் அனுப்பிச்சிருவோம் டெஸ்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மொதல் 5 தேர்வுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு நாங்கள் மெயில் ஐடி அனுப்பிச்சிடுவோம். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் நோட்ஸையும் எடுத்து நீங்கள் படித்தா போதுங்க. சரிங்களா, அதே போல் ஆஃப்டர் ஈச் டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வில் பி கண்டக்டட். இப்போ எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். கொஷின் எந்த ஃபார்மேட்டில், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடுங்க. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தா போதும் எங்களுக்கு. ஆக்சுவலாக எப்படி பே பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்திருப்போம். சரிங்களா, நாங்கள் பே பண்ணுறதுக்குன்னு அந்த டெஸ்ட் ஷெடியூல் எங்கள் டெலகிராம் சேனல்லே இருக்குது. டெஸ்ட் ஷெடியூல் அதே போல் யூடியூப்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பாருங்கள். அந்த பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மெயில் ஐடி மூலமாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெயில் ஐடியில் கொடுத்துருக்கோம், எங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அதில் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி அந்த டேட்லேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். ஆல் டாபிக்ஸ் ஆஃப் சிலபஸ் கவர்டு. இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் கவர் பண்ணியிருப்போம் 6th to 8th. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th to 12th. ஸோ இல்லை ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். பட் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் மொத்தம் யூனிட் 10 இருக்குது பார்த்தீங்களா, 10 யூனிட் 1 to யூனிட் 10, அதுக்கே செப்பரேட் டெஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தாங்க. சரிங்களா, ஓகே மாணவர்களே, நம்ம அடுத்த கொஷின்ஸ் போகலாம். 28வது கேள்வி. ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் மினிமம் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்திய அரசியலமைப்பின்படி மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 500 இருக்கலாம், குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 60 இருக்கலாம். இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது, நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி
சரிங்களா. மாநில சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச உறுப்பினர்கள் 500 சீட் இருக்கலாங்க. கம்மியாக பார்த்திங்கன்னா 60 தாங்க இருக்க முடியும். சரிங்களா. இந்தியாவிலே அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை கொண்ட மாநில சட்டமன்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அது எத்தனை பார்த்திங்கன்னா 404 இருக்குங்க. எம்எல்ஏ சீட்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 404. அப்படியே அப்பா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 200 சொச்சத்துக்கே நம்மளால் முடியல எலெக்ஷன் நடத்த. அவங்க 400 அப்படின்றாங்க பாருங்கள். இதை ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சில எக்ஸப்ஷன்ஸ் சொல்லுறது பார்த்திங்களா. இந்த 60 கூட சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி 33, மிசோரம் கோவா பார்த்திங்கன்னா 40, சிக்கிம் பார்த்திங்கன்னா 32. சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 60 கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சில இது எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸப்ஷனில் மிக மிக குறைந்தது மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் 32 எம்எல்ஏ சீட்டுங்க. சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாங்க. The Citizenship Act enacted 1955 to provide dash ways of acquiring citizenship. 1955ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான டேஷ் வழிமுறைகளை பரிந்துள்ளது. எத்தனை வகையாக நம்ம சிட்டிசன்ஷிப் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகைங்க. இதுக்கு நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். A person of Indian origin who is only resident in India for dash years before making an application for registration. சரிங்களா. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் டேஷ் ஆண்டுகள் வசித்த பிறகே குடியுரிமை பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. சரிங்களா. ஏன்னா சிட்டிசன்ஷிப் வரும்போது ரொம்ப ஈஸியாக சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா. சில பேருக்கு சிட்டிசன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா சில கன்ஃபியூஷனில் இருக்கும். அதில் இது ஒன் ஆஃப் தி ஏரியா. 31வது கேள்வி. A person is a good character and has adequate knowledge of a language specified in the 8th schedule to the Constitution can acquire citizenship via naturalization. சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். நேச்சுரலைசேஷன். கரண்ட்லி how many languages scheduled in the 8th schedule? அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, தற்போது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேள்வியில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. சிட்டிசன்ஷிப்பில் எத்தனை வகையில் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம்? 5 வகைகள். அந்த 5 வகையில் இந்த நேச்சுரலைசேஷன் ஒரு வகைங்க. சரிங்களா. இந்த நேச்சுரலைசேஷன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மொழி நமக்கு நம்ம அட்டவணை மொழி 22 இருக்குது பார்த்திங்களா. அதில் ஏதாவது ஒரு மொழி புலமை தெரிஞ்சாலும் நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. போலாங்க. 32வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நேஷ்னாலிட்டி இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங் டு பர்டிகுலர் நேஷன் ஆஃப் ஆரிஜின், பர்த் பேசிக்லி. நேஷ்னாலிட்டி ஆஃப் பர்சன் கேன் பி சேஞ்ச்ட். சிட்டிசன்ஷிப் ஆஃப் எ பர்சன் கேன் பி சேஞ்ச்டுன்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுடைமை எனப்படும். ஒருவர் தனது நாட்டுடைமையை மாற்ற முடியும், ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இதில் எது கரெக்டான ஸ்டெப்? இப்படி தாங்க கண்டிப்பாக குரூப் 2ல் குரூப் 1ல் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. இதில் பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும் நேஷ்னாலிட்டி பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பிறந்தனால நமக்கு அந்த நேஷ்னாலிட்டி கிடைக்குதுங்க. சரிங்களா. இதுவே நேஷ்னாலிட்டி ஆஃப் பர்சன் கேன் பி சேஞ்ச்டுன்னு கண்டிப்பாக இது பண்ண முடியாதுங்க. சரிங்களா. நம்ம எந்த நாட்டில் பிறக்கிறோமோ கடைசி வரைக்கும் அந்த நேஷ்னலாக தான் நம்ம இருக்க முடியும். சரிங்களா. எந்த நாட்டில் பிறகுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நேஷ்னாலிட்டி கிடைக்குது. சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஒரு லாக்கு பொருந்த மாதிரி. நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு நாளைக்கு கூட நம்ம சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் ஆக முடியும். ஸோ இட் கேன் பி சேஞ்ச்டு. சரிங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3. 33வது கேள்வி பார்க்கலாம். An Indian citizen who is residing outside of India and hold on Indian passport called as. சரிங்களா. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஸ் இந்தியா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள். சரிங்களா. 34வது கேள்வி. ஆல் நான் சிட்டிசன்ஸ் ஆர் நான் நேஷ்னல் ரெசிடிங் இன் எ கண்ட்ரி ரெஃபர்ஸ் டு. சரிங்களா. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமக்கள் அல்லது அனைவரும் எப்படி அழைக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன், அந்நியர் தாங்க அழைக்கப்படுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு. கேட்டால் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும் தான் ஆன்சர் கரெக்டாக. ஏன்னா எல்லாமே பாருங்கள், இமிகிரண்ட், எனிமி, எமிகிரண்ட் இதெல்லாமே கரெக்டான. ஓகே, இதுனா 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கன்ஃபியூஸில் நம்ம எதாவது ஒன்று எனிமியாக இருக்கலாம் ஓகே அப்படின்னு போட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏலியன். 35வது கேள்வி. அசர்ஷன் ரீசன். சரிங்களா. கூற்று காரணம். பர்வசிய பாரதிய திவாஸ் செலிப்ரேட் ஆன் January 9. திஸ் டே கமமரேட்ஸ் த அரைவல் ஆஃப் மகாத்மா காந்தி இன் இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா.
கூற்று பாருங்கள். பரவசிய பாரதிய தினம் ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. காரணம், இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த நாள், நினைவு நாள் என கூறப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ பரவசிய பாரதிய தினம் கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 தான் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருப்பார். சரிங்களா? அதனால தான் இந்த டேட்டை கொண்டாடுறாங்க. ஸோ கூற்று காரணம் ஒத்துப்போகின்றது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா? சரியான விளக்கம் தான். 36வது கேள்வி. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் எந்த பகுதியில், குடியுரிமை பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2 சரத் பார்த்தீங்கன்னா 5 முதல் 11. பகுதி 2 சரத் 5 to 11. 37வது கேள்வி. ஹூ டோல்ட் இந்தியா வில் பி எ லேண்ட் ஆஃப் மெனி ஃபெய்த் ஈக்குவலி ஆனர் அண்ட் ரெஸ்பெக்டட் பட் ஆஃப் ஒன் நேஷ்னல் அவுட்லுக்குன்னு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இம்பார்ட்டன்ட். சூஸ் த கரெக்ட் பேர். சரிங்களா? சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஏத்திசம், நான் இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வைஸ் வர்சா. செக்குலரிசம், லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காட்ஸ். நாத்திகம், அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரத்தில் தலையிடாது. சமய சார்பின்மை, கடவுள் அல்லாது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்ற இருத்தல். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏத்திசம் அப்படின்றது லேக் ஆஃப் பிலீஃப். சரிங்களா? நாத்திகம் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. செக்குலரிசம் தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டாக, மதம் ஓரியன்டாக எந்த ஒரு இன்டர்ஃபெரன்ஸும் இருக்காதுங்க. சரிங்களா? 39வது கேள்வி. ரிலீஜன் டஸ் நாட் டீச் அஸ் அனிமோசிட்டி, வி ஆர் இந்தியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம். யார் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்பால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இக்பால் அப்படின்றவர் தான் இதை சொல்லியிருக்காரு. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படின்னு சொன்னது இக்பால். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. சரிங்களா? ஓகே, 40 கேள்வி பார்க்கலாம். அசோகாஸ் செக்குலர் தாட்ஸ் ரிஃப்ளெக்டின். சரிங்களா? இது ஹிஸ்ட்ரி கேள்வி மாதிரி தான் உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் சிவிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ 12th ராக் எடிக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 41வது கேள்வி. எ பேன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மென்ஷன்ட் இன். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யும் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 29(2). சரிங்களா? விதி 29(2) மிக மிக முக்கியம். இது ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. மொத்தம் 7 இருந்துச்சுங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமையை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, இதோட சரத்துகள். ரைட் டு ஃப்ரீடம், சரத்துகள். ரைட் அகைன் எக்ஸ்ப்ளோட்டேஷன் 23 to 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25 to 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் 29 to 30. ரைட் டு எஜுகேஷனல் ரெமிடிஸ் 32 to 35. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்ஸ் ரிலேட்டட் டு. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையோட தொடர்புடையது. 43வது கேள்வி பாருங்கள். The Magna Carta of England gave a new rights and made the king subject to the law. This Magna Carta introduced in. சரிங்களா? இங்கிலாந்தின் மகாசாசனம் மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரை சட்டத்திற்கு உட்படுத்தியது. இந்த மகாசாசனம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1215. மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த மாதிரி கேள்விகள் சம்மந்தமே இல்லாமல் இங்கிலாண்டில் மேக்னா கார்ட்டா இது நம்ம எங்கே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14 சரத் 14 இது அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். மேக்னா கார்ட்டா ரூல் ஆஃப் லா. சரிங்களா? ரூல் ஆஃப் லா அப்படின்னு பார்த்துருக்கலாம். பட் அதில் கூட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்லேயும் டிஸ்கஷனில் தான் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள். ஹேபஸ் கார்பஸ் ஆக்ட் ஃபார் பெட்டர் செக்யூரிங் லிபர்ட்டி ஆஃப் இங்கிலாந்து சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன். தனிமனித சுதந்திரத்தை உறுதி செய்யும் ஆட்கொணர்வு பேராணை சட்டம் இங்கிலாந்தில் நடைபெறுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1679. ஹேபஸ் கார்பஸ். சரிங்களா? ஆட்கொணர்வு பேராணை நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமிடியில் மொத்தம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த ஆட்கொணர்வு பேராணை ஹேபஸ் கார்பஸ் அப்படின்ட்டுருக்கும். 45வது கேள்வி. த ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன்ஸ் ரிலீஸ்டு இன். மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றி பிரெஞ்சின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1789. இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஐக்கிய நாடுகளின் சபை எப்போது தொடங்கப்பட்டது? October 24, 1945. ஸோ October 24 தான் இந்த யூஎன் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 47வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். December 10 இஸ் அப்சர்வ்ட் அஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் டே. ரீசன் பார்த்தீங்கன்னா December 10, 1948 யூஎன் டிக்ளேர்ட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு. ஸோ ரெண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தாங்க. December 10 மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. காரணம் December 1948 December 10 மனித உரிமைகளுக்கான உலகளவிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. சரியானது தாங்க ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 48 சூஸ் அ கரெக்ட் பேர். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சரிங்களா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ இது கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, சரிங்களா, மாநில மனித உரிமை ஆணையம் April 14, 1997 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 49 டென்யூர் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்பர்சன் இஸ் 5 year ஆர் விச் எவர் இஸ் எர்லியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டது பார்த்தீங்கன்னா விச் எவர் இஸ் எர்லியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வயது, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி காலம். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரின் பதவி காலம் 5 ஆண்டு அல்லது டேஷ் இதில் எது முன்னதாக வருகிறதோ அதுவே பதவி நீக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வருஷம். இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கான்ஸ்டியூஷனே விட்டுருக்காங்க, ரிட்டையர்டு CJI, சரிங்களா, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தலைமை நீதிபதியாக இருக்கார் பார்த்தீங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அவர் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ 70 வருஷம். சரிங்களா? ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு. அப்போ கண்டிப்பாக 5 வருஷம் சேர்த்தா 70 தான் இருக்கணும். சரிங்களா? 50வது கேள்வி பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ மொத்தம் 100 கேள்விகள் கொண்ட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 50 கேள்வியோட கடைசி கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா? பார்ட் 1 வீடியோவில் கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். சூஸ் அ கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் உமன், சரிங்களா, 1978. இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் சில்ட்ரன் முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. மாணவர்களே, நண்பர்களே, இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ சரிங்களா, ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் பை யுனைடெட் நேஷன்ஸ் UN, சரிங்களா, அவங்க ரெகனைஸ் பண்ண இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் நம்ம பார்க்கலாம். 2020 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிளானட் ஹெல்த். சரிங்களா? கண்டிப்பாக இதை கேட்கக்கூடியது. 2020 ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட வருடங்களோட முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அண்ட் பிளானட் ஹெல்த்னு. 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். மார்க் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கானமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்னு 21ஓட முக்கியமான இயர்கள். சரிங்களா? ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். 22 என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர், மீன்களை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? 24 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேம்லிட்ஸ். ஸோ கேம்லிட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, கேமல்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, கேம்லிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் லைவ்லிஹுட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், புவர் ஃபேமிலிஸ். சரிங்களா? நிறைய ஏழை குடும்பங்களுக்கு, சரிங்களா, தங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு கேமல் ஒரு பெரிய உதவி செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் எக்கோசிஸ்டம், கடுமையான ஒரு சூழலில். சரிங்களா? மோஸ்ட்லி கேமல் எங்கே இருக்கும் உங்களுக்கு தெரியும், டெசர்ட் ரீஜனில். சரிங்களா? இந்தியாவில் மட்டும் டெசர்ட் இல்லை, சஹாரா டெசர்ட், நிறைய பாலைவனங்கள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக உதவி செய்கிறது கேமல், அது ஓரியன்டாக வர ப்ராடக்ட்ஸ்ன்னு. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம IAS அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வரும். சரிங்களா? ஸோ எங்களோட டெஸ்ட் பேட்ச், செகண்ட் டெஸ்ட் பேட்ச்னா நாங்கள் February மந்த்துன்னா 3 ஆரம்பிக்கிறோம். அது ஓரியன்டாக நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் ஷெட்யூல் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறோம். நாங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் தான் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சுக்கும் நாங்கள் வந்து ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் 1. சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பாலிட்டி. சரிங்களா? பார்ட் 1 ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். செகண்ட் பார்ட் 2 வரும், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மெயில் ஐடிக்கு இதோட இந்த PDF உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். நீங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆன்சர் நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சரிங்களா, நீங்களும் இதை எடுத்து தாராளமாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுகிற முக்கியம் இல்லைங்க, அதை டிஸ்கஷனை கரெக்டாக நம்ம பண்ணிட்டா நமக்கு அதிலிருந்தே நிறைய கேள்விகள் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா சரிங்களா, காமராஜரை பற்றி அண்ணாதுரையை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அதை நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா. ஓகே நண்பர்களே, மாணவர்களே, நன்றி. நம்ம அடுத்த டிஸ்கஷன் வீடியோவில் பார்க்கலாம்.